மாமல்லபுரத்தில் பாமக அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. தொடங்கியதும் பிரச்சினைக்கு தீர்வு காண தொண்டர்களுக்கு ஆலோசனை விடுக்கப்பட்டது. திட்டமிட்டபடி இன்று மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் அன்புமணி ராமதாஸ் முன்னிலையில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் நடத்தும் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்ததால் அந்த வழக்கு நேற்று அன்புமணி ராமதாசுக்கு தடை இல்லை என்று அறிவுரை வழங்கியது. இந்த நிலையில் பாமகவில் அன்புமணி தரப்பு பொதுக்குழுவை நடத்த தீவிரமாக தயாராகி வந்த நிலையில் தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பூஞ்சேரி அருகில் உள்ள திருமண ஹாலில் தற்பொழுது பொதுக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டு கட்சி தொடர்பான முக்கிய ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பாமக தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் குவிந்துள்ளனர். அன்புமணி ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாஸ் இடையே மோதலை தடுக்க முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார்கள். சீர்காழி அருகே பூம்புகாரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மகளிர் மாநாடு நாளை மாலை 3 மணி அளவில் நடைபெற உள்ளது. இதற்காக பூம்புகாரில் மிகப்பெரிய பந்தலமைக்கும் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பார்வையிட்டார். தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் பூம்புகாரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்க மகளிர் பெருவிழா நாளை மதியம் 3 மணிக்கு தொடங்கி நடைபெற உள்ளது. பெண்களை போற்றும் வகையில் இந்த மாநாடு அமையும். லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்வார்கள். கண்ணகி கோவலனின் பெருமையை போற்றும் வகையில் நாடகம் மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. போதைப் பொருள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். பெண்களை போற்றுவது, குடும்பத்தின் வாழ்வை மேம்படுத்துவது ஆகியவற்றை மையமாக வைத்து இம்மாநாடு நடத்தப்படுகிறது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு, எல்லா சமுதாயங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப்பட வேண்டும் போன்ற முக்கிய தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் முன்வைக்கப்பட உள்ளன. மாநாட்டிற்கு வட தமிழகத்திலிருந்து வருபவர்கள் சீர்காழி, திருவெண்காடு வழியாகவும், டெல்டா மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் மயிலாடுதுறை, ஆக்கூர், முக்கூட்டு வழியாகவும் பூம்புகார் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பெண்கள் அதிக அளவு கலந்து கொள்வதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அன்புமணி பொதுக்குழு நடத்த அனுமதி அளித்தது குறித்த கேள்விக்கு கோர்ட் தீர்ப்பு குறித்து கருத்து சொல்ல முடியாது. பாமக வலிமையான கட்சி. டாக்டர் ராமதாஸ் 46 ஆண்டு காலம் உழைத்துள்ளார். அன்புமணியை முன்னிலைப்படுத்தி கட்சி இணைந்து செயல்பட வேண்டும். அதற்கு டாக்டர் ராமதாஸ் அன்புமணியும் இணைந்து பேச வேண்டும். அதையே நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். மாநாட்டிற்கு நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாநாடு நடைபெறும் என தெரிவித்தார். மங்கை மடம், திருவெண்காடு, பூம்புகார் அந்த வழியா வருவதற்குண்டான ஏற்பாடுகள். அதே போல திருச்சி, தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லாம் ஒருங்கிணைந்த டெல்டா இந்த மாவட்டங்கள்லாம் வருவதற்கு நேரா தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, பூம்புகார் இங்கே வர்றதுக்கு, நாகப்பட்டினம், திருவாரூர் அங்கே வர்றதுக்கு ஆக்கூர், முக்கட்டு, கருவி அந்த வழியாக வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கு. இதில் மேடை அமைப்பு பிரம்மாண்டம், வண்டி நிறுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள். இது முழுக்க முழுக்க பெண்களே பங்கேற்கிறதுனால அவங்களுக்கு குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு நடவடிக்கை ரொம்ப ஏற்பாடு பண்ணியிருக்கு. பாதுகாப்பு தான் முக்கியம். பெண்கள் என்ற காரணத்தால் பாதுகாப்பு 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 என்பதை முன்னிலைப்படுத்தி நல்ல ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இது முழுக்க முழுக்க எங்கள் மருத்துவரையாவினுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாநாடு. இந்த மாநாடு மருத்துவரையா தான் தலைமை ஏற்கிறார். எங்கள் வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி மாநாட்டு குழு தலைவராக இருந்து நாங்கள்லாம் சேர்ந்து பணியாற்றுறோம். இந்த நாடக நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மாநாடு பேச்சு துவங்குவதற்கு முன்பு கண்ணகி கோவலன் நாடகம், அந்த நாடகம் பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் அவங்களால நடத்தப்படுது. பெண்களின் பாரம்பரிய வீர தீர சாகச நிகழ்ச்சியெல்லாம் போற்றக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் இடம்பெறக்கூடிய இருக்கு. ஆக கலை நிகழ்ச்சியே பிரம்மாண்டமாக இருக்கு. அதுவும் பெண்கள்லாம் பார்ப்பதற்கு மனதை நெகிழ வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சியெல்லாம் இடம்பெறத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறோம். நீங்களும் பார்க்குறீங்க. இந்த செய்தி ஊடக நண்பர்கள் நீங்களும் இந்த மாநாட்டு திடல், மேடை, வண்டி நிறுத்துற இடம், போக்குவரத்துக்கு எல்லாத்தையும் அதையும் சேர்த்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பொதுக்குழு கூட்டம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயா வழக்கு தொடர்ந்தாங்க. அதுல இப்ப தீர்ப்பு வந்தது என்னன்னா, பொதுக்குழு நடத்துறதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. இது ராமதாஸ் ஐயா தரப்புக்கு இது பின்னடைவா பாக்குறீங்களா? மேலும் அதாவது இது நீதிமன்ற பிரச்சனை. நீதிமன்ற தீர்ப்பை பத்தி எதுவும் கருத்து சொல்லக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை பத்தி எதுவும் கருத்து சொல்லக்கூடாது. அடுத்த கட்ட நடவடிக்கை மருத்துவரையா அவர்களும்
இப்போ எல்லாரும் பேசுறது இதுக்கு தீர்வுன்னு சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்களும் எங்கள் சின்னையா மருத்துவர் அன்புமணியும் இணைந்து பேச வேண்டும் என்பதான் எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. அது நடக்குன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆவலாக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. இது இன்னொன்று, எங்கள் கட்சி பிரச்சனை ஒரு ஏற்படக்கூடாத ஒரு நெருக்கடியான சூழல். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான சக்தி. மருத்துவர் அவர்கள் 46 ஆண்டு காலம் உழைக்கிற ஒரு வலிமையான சக்தி. மருத்துவர் அன்புமணி அவர்களை முன்னிலைப்படுத்தி நடத்தப்படுகிற அந்த கட்சியில் ஒரு நெருக்கடி சூழல் உருவாகி இருக்குது. அது விரைவில் தீர்வுன்னு நாங்களும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் அதான் எதிர்பார்க்குறோம். இந்த தீர்வுக்கு வழி என்னன்னு சொன்னால், வழி இருவரும் சேர்ந்து பேசுறது தான் வழியாக இருக்குன்னு கருதுறோம். இதுக்கு மேலே கட்சி பற்றி எங்கள் நடவடிக்கைகளை பற்றி இந்த மாநாட்டில் சொல்கிறது சரியாக இருக்காது. மாநாடு முடிஞ்ச பிறகு கூட அதை பற்றி மற்ற செய்திகள்லாம் சொல்லுவாங்க. இது மருத்துவர் ஐயா சொல்லுவாங்க. தமிழக அரசு ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? என்னங்க தமிழக அரசு ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு ஒத்துழைப்புன்னு சொன்னால், நாங்கள் அனுமதி கேட்டோம், அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நிறைய நிபந்தனைகள் கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க, நிறைய நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு தான் நடத்துகிறோம். இப்போ பாருங்க, காவல்துறை வந்து பார்க்குறோம், இது சரியில்லை, அது சரியில்லை, இதை மாற்றுங்க, அதை மாற்றுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி சொல்கிறதெல்லாம் செஞ்சு தான் பண்ணுறோம். சார், பாமக சேர்ந்தவங்களும் சார் இந்த மாநாட்டில் பங்கேற்க கூடாது சமூக வலைதளங்களில் பரப்பி வராங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு கருத்து? இல்லை, எல்லாரும் பங்கேற்பாங்க, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. யாரோ ஒரு சிலர் 2 பேர் அப்படி சொல்லாம தவிர, மாநாட்டுக்கு மிகப்பெரிய கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம், பெண்கள் அதிகமாக வர்றாங்க. நீங்கள் பார்க்க தான் போறீங்க.